குட்டி பூனை எவ்வளோ மெதுவாக வருதுன்னு பாருங்கள். ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு மறுபடியும் வருது. இது துரத்திட்டு போனால் பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குது. அது அசந்த நேரம் இது மெதுவாக வந்து அது வாழை பிடிக்கும் பாருங்கள். ஓடி பிடிச்சி தொட்டு பிடிச்சி மறைஞ்சி ஒளிஞ்சி விளையாடுறாங்க பார்த்தீங்களா அழகாக. தொட்டுட்டேன்னு வந்து தொட்டுட்டு வந்து அந்த எட்டி பார்க்குது பாருங்கள். க்யூட்டாக. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்யூட்டாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். பார்க்க பார்க்க சூப்பர். எவ்வளோ அழகாக க்யூட்டாக நடந்து வர்றாங்க. பட்டர்ஃப்ளை அந்த வாழை பிடிக்கிறதுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு. அதனால் அது மெதுவாக வந்து பிடிக்குது. இப்போ ஏதாவது எலியவோ பள்ளியவோ பிடிக்கிறதா இருந்தால் மெதுவாக போய் பதுங்கி இருந்து லபக்குன்னு பிடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். தாய்ப்பூனை இருந்தாலும் இப்படி தான் சொல்லி கொடுக்கும். இவங்களும் நல்லா குட்டி பூனைக்கு சொல்லித்தர்றாங்க. விளையாடின மாதிரியும் ஆச்சு, ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. அது நல்லா அதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்குது பாருங்கள். மெதுவாக வரணும், மெதுவாக பிடிக்கணும், மெதுவாக பாயணும், பதுங்கணும். உள்ளே என்ன இருக்குன்னு எட்டி எட்டி பார்க்குது. சேட்டை தானே, சேட்டை. தண்ணி வச்சா குடிக்காது, இன்னும் குடிச்சு பழகலை. எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் பாருங்க, அது க்ளீன் பண்ணி விடுது பாசமாக. நம்மளும் அப்படி இருக்கோமா மனுஷங்கள்லாம்? சொந்த அக்கா தங்கச்சி அவங்களையே நம்ம இது பண்ணுறதில்ல. இது எங்கேருந்தோ வந்துச்சு குட்டி. அதை இவங்க எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, அஃபெக்ஷனாக இருக்காங்க, நல்லா பாசமாக இருக்காங்க, கொஞ்சிக்கிறாங்க, விளையாடுறாங்க. ஒரு தாய் பிள்ளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறாங்க. அது பாருங்கள், அதுவும் அவங்கள கொஞ்சிக்குது. இல்லைன்னா அது தேடி இருக்கும். தாய் பூனையெல்லாம் தேடாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க இவங்கெல்லாம். கேட்டெல்லாம் சூப்பர், நல்லா ஹைஜீனிக்காக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்குவாங்க, அன்பாக இருப்பாங்க. அந்த குட்டி பூனையை கவனிச்சிட்டே இருப்பாங்க, எங்கே போகுது எங்கே வருதுன்னு. தூக்கம் வந்துருச்சு இந்த பூனைக்கு, அதுவும் தூங்கிருச்சு போல் விளையாடிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,